வெள்ளிக்கிழமையே நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க நடத்த மாட்டோம், அப்படி நடத்த விட மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு நான் நடத்த மாட்டோம்னு சொன்னீங்க. உங்க உத்தரவை மீறி நடத்துறாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுமா, எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க அண்ணன் தான் யாருன்னா குற்றாலநாத அண்ணன். இன்னும் உங்களுக்கு புரியலல்ல? சரி, இவ்வளோ சப்போர்ட் பண்றியப்பா யாருக்கு? குற்றாலநாத அண்ணனுக்கு. அவரு இவ்வளோ சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவர் என்ன நல்ல காரியம் பண்ணிட்டாப்ல அப்படின்னா, ஓப்பனா சொல்ல போனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு குற்றாலநாத அண்ணன் தான் என்ன பண்றாப்ல, ஹிந்து முன்னணியில இருக்கிற அண்ணன் தான் ஃபுல் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் எப்படி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், தயவு செய்து இந்த வீடியோன்னு கிடையாது, நான் போடுற எல்லா பதிவுகளுமே முழுசா பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சும்மா ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி உள்ளவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. வேண்டாம், இந்த வீடியோ பார்க்கலன்னா என்ன ஆக போகுது? நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவேன், இல்ல குற்றாலநாத அண்ணனை அவரை சபிக்காதீங்க, வேண்டாம், அவருக்கு அவரு அவரு அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க பாதியை பார்த்துவிட்டு என்னடா கிறிஸ்தவ ஊழியங்களெல்லாம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு, மீட்டிங் நடத்த விடாம யூரோப்பே நல்லவருன்னு சொல்றானே, ஏன் சொல்றேன் அப்படின்றத முழுசா பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரிங்களா? தயவு செய்து, எனக்கு வேலை இருக்கப்பா, எனக்கு இந்த வீடியோவெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லைன்றவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போதா, சோறு இறங்காம போதா, ஒன்றும் இல்லை இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும். பக்கத்துல போட்டோல இருக்கிற நம்ம அருமை அண்ணனோட பேர் என்ன அப்படின்னா குற்றாலநாதன் அண்ணன். வந்து ஹிந்து முன்னணி அமைப்புல மாநில செயலாளரா இருக்காங்க. குற்றாலநாத அண்ணனுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையிலையும் இன்னும் பல திருச்சபைகள்ல குடும்ப ஜபங்கள்ல ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு, அன்று சவுலை பவுலாய் மாற்றிய என் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, குற்றாலநாதனை பவுலா மாத்துங்க. என்ன காரணம்? கடந்த மாதம் நம்ம மோகன் சிலாசரசன் ஜீசஸ் ரெடீம்ஸ் மூலமா, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமா திருநெல்வேலியில அந்த பள்ளி வளாகத்துல நடத்தக்கூடாது அப்படின்ட்டு மனுலாம் என்ன பண்ணாங்க, கலெக்டர் ஆபீஸ் முதல் கொண்டு போட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லபடியா என்ன பண்ணாங்கன்னா அந்த 2 நாட்கள் மீட்டிங்கை வந்து நடத்தி கொடுத்தாங்க. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல திசையன் விலை அப்படின்ற ஒரு ஊர்ல சமாரியா திருச்சபை, அதாவது சிஎஸ்ஐ டயோசிஷன் மூலமா சமாரியா ஸ்கூல்ல நடத்தின, அதுல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வெஸ்லி அப்படின்றவர் என்ன பண்ணாரு, அவர் பிரசங்கியார், ஆனா அதை நடத்தினவங்க சமாரியா சிஎஸ்ஐ. அந்த சிஎஸ்ஐ சமாரியா பள்ளி வளாகத்துல நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வர போராடிக்கிட்டு இருக்காங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்து முன்னணியில இருக்கிற இளைஞர்கள் அவங்கெல்லாம் விநாயகர் ஐயா சிலையை தூக்கிக்கிட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், கூட்டம் நடத்துற இடத்துக்குள்ள போவோம் அப்படின்னு பெரிய பிரச்சனை, திசைவழியே கலவர பூமியா மாறி போச்சு. போலீஸ்கார ஐயாக்கள் இந்து முன்னணி அமைப்புல விநாயகர் ஐயா சிலையை தூக்கிட்டு போன அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி, அது குறித்து தான் நம்ம அன்பு அண்ணன் குற்றாலநாதன் என்ன பண்றாங்க, ஆக்ரோஷமா பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு ஆடி பெருக்கு, இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை இல்லை, ஆகஸ்ட் 3 அப்படின்றது. ஆனா அது ஆடி பெருக்கு. இன்னைக்கு வந்து நதிகள் நம்மளுக்கு தண்ணி கொடுக்குற, நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வணங்குற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவை நம் மாற்று மத நண்பர்கள், நல்லா இருக்கீங்களா, நம் மாற்று மத நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா இன்னைக்கு ஆடிப்பெருக்கா, ஐயோ இவன் சார்லஸ் தம்பி வீடியோவை பார்த்தாயா தெரிஞ்சுக்கிட்டேன், மறந்தே போயிட்டேன் பாரு. என்ன பண்ணுவாங்க, ஆடிப்பெருக்குல என்னென்ன ஹிந்து மதத்துல அவங்களோட முறைகள் என்னவோ அதெல்லாம் இன்னைக்கு போய் செய்வாங்க.
உதாரணத்துக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க, ஐயோ மறந்துட்டேன், கொழுக்கட்டை செய்யணும், காலையிலேயே ஊற வச்சிருக்கணும், சரி பரவாயில்ல நைட்டாவது என்ன பண்ணணும், இன்னைக்கு விளக்கு கொளுத்தணும், இன்னைக்கு தீபாவளியா, எப்ப மறந்தே போயிட்டோம்ப்பா, இவன் வீடியோவை பார்த்தா தீபாவளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு பட்டாசு என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகணும். இந்த மாதிரி கிறிஸ்தவத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல இப்பத்தைக்கு அண்ணன் மாநில தலைவரா இருக்காங்க இல்லையா இந்து முன்னணியில, திருநெல்வேலி மாவட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தா முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாரோ ஒரு நபர்களை ஒரு ஒரு 10 பேரோட அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டு அந்த மீட்டிங் நடக்கிற வளாகம், அந்த மீட்டிங் நடக்கிற இடம் ஒரு ஸ்கூல்ல வச்சு நடக்குது, ஒரு மைதானத்துல வச்சு நடக்குது, அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா வீடியோ, இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது, நடத்தக்கூடாது, நாங்க இந்து முன்னணியில இருந்து என்ன பண்றோம் பேசுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பதிவு போட வச்சிடுறாங்க. யாரு? மாநில தலைவருக்கு தெரியாம, சாரி மாநில செயலாளருக்கு தெரியாம கீழே இருக்கிற இந்து முன்னணியில இருக்கிற தொண்டர்கள் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஒரு வீடியோ பதிவு, அதுக்கப்புறமா மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் கன்வென்ஷன், அந்த 3 நாள்ல முதல் நாள் விநாயகர் ஐயா சிலையை தூக்கிட்டு போறது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு 20, 30, 40 பேர். அப்ப அந்த 20, 30 பேர் 40 பேர் ஒரு இந்து முன்னணி அமைப்புல இருந்து போறாங்கன்னா பொதுச் செயலாளருக்கு தெரியாம என்ன பண்ண முடியாது, குற்றாலநாத அண்ணனுக்கு தெரியாம அவங்க நாலேஜோட தான் நடக்கும். அப்போ அந்த மாதிரி போனோம், இந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி காவல்துறையினர் எங்களை கைது பண்றாங்க, பாரத் மாதா கி ஜெய் முழக்கங்கள், இதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அடுத்து கிறிஸ்தவ ஜெப கூட்டம் நடக்கிறதா அறிவிப்பு வந்திருக்குது. உடனடியா வெள்ளிக்கிழமை நம்முடைய இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் காவல்துறையிலும் சரி கல்வித்துறையிலையும் தாசில்தார்ட்டையும் புகார் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு நம்ம குற்றாலநாதன் என்ன பண்றாங்க, நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், 3 நாள் மீட்டிங் நடத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு. அப்போ இது வந்து நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா? யார? குற்றாலநாத அண்ணனை, இந்து முன்னணியில இருக்கிற அண்ணனை எப்படி பயன்படுத்துறாங்க? முதல் நாள் ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, இந்த இடத்துல 3 நாள் மீட்டிங் நடக்க போகுது, அந்த போஸ்ட் பக்கத்துல போய் நின்னுகிட்டு தன்னோட அமைப்புல இருக்கிற வாலிபர்களை அமுச்சு விட்டு, அது ஒரு விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப எப்படி நான் ஆடிப்பெருக்கு இன்னைக்கு, ஐயோ ஆடிப்பெருக்கா, அந்த மாதிரி ஓ இந்த இடத்துல கூட்டம் நடக்குதா, ஏதோ ஒரு மூலமா தெரியணும் இல்லைங்க. அந்த ஊருக்காரங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வால் போஸ்ட பார்ப்பாங்க, ஒருவேளை பக்கத்து ஊர்ல வால் போஸ்ட் ஒட்டாம இருக்கலாம், அந்த ஊருக்காரங்க அப்படி வீடியோவை தள்ளி விடும்போது 3 நாள் கூட்டமா, சரி சரி அப்ப நம்ம போயிருவோம். சரி 3 நாள் கூட்டம் நடக்கு, இல்ல 2 நாள் கூட்டம் நடக்கு, அதுக்கு இடையில விநாயகர் ஐயா சிலையை தூக்கிட்டு இப்ப தெசமலையில போன மாதிரி அண்ணன் போக சொல்றாங்கன்னு வச்சுங்க, குற்றாலநாத அண்ணன். அதை நியூஸ்லயோ இல்லைன்னா அவங்களோட யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் பாக்குறாங்க, என்னப்பா இது, ஓ இது முதல் நாள் கூட்டமா, எனக்கு தெரியாம போச்சாப்பா, சுவிசேஷ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கா, அற்புத பெருவிழா நடந்துகிட்டு இருக்கா, சுகமளிக்கும் திருவிழா நடந்துகிட்டு இருக்கா, ஓ இது முதல் நாள் இது முதல் நாள்ல உள்ள பிரச்சனை. அப்போ நம்ம 2வது நாள் என்ன பண்ணணும், கட்டாயம் போயிருணையா, முதல் நாள் போகாம விட்டுவிட்டேன், எனக்கு தெரியாதப்பா அந்த கூட்டம் நடக்கிறது, ஏதோ சமாரியா ஸ்கூலு தெசவலன்னு சொன்னாங்க, நானும் மறந்துட்டேன், நான் அடுத்த வாரம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வாரமா அப்படின்னுட்டு முதல் நாள் கூட்டத்துக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவாதவங்க 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் 2வது நாளும் ஆட்களை அமுச்சு விட்டு கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னுட்டு 2வது நாள் கூட்டத்திலையும் அதே மாதிரி குற்றாலநாத அண்ணன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மாநில செயலாளருக்கு தெரியாம தொண்டர்கள் என்ன பண்ண முடியாது, அந்த சங்கத்துல இருக்கிறவங்களால செயல்பட முடியாது, அவங்க மறுநாளும் விநாயகர் சிலையோ தூக்கிட்டு போறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுங்களேன். 2வது நாள் அந்த வீடியோவை பாக்குறவங்க,
ஐயோ, நேத்தும் போல, நான் இன்னைக்கும் போல. ஏன் 3 நாள் கன்வென்ஷனா? அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போய் ஆகணும்பா. நான் அடுத்த மாசம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. நான் அப்படியே போகும்போது வால் போஸ்ட பார்த்தேன். ஏதோ கிறிஸ்துமஸ் வாழ்த்து ஒட்டியிருக்காங்க, ஏதோ நியூ இயர் வாழ்த்து ஒட்டியிருக்காங்க. அப்படின்னு தான்ப்பா நினைச்சிட்டு போனேன். அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படி பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா? யார? குற்றாலநாத அண்ணனை. சரி, இந்த 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப அண்ணன் வந்து குற்றாலநாத அண்ணன் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு பேசுறாங்க, அடுத்தடுத்த பதிவுகள் போடுறாங்க. இனிமே என்ன ஆகும்? எப்பா, இனிமே இந்த கிறிஸ்தவ யூடியூப் சேனல்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த பிரசங்கிமார்கள் சேனல்களை ஃபாலோ பண்ணக்கூடாது ஐயா. ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்கி, எந்த இடத்துல என்னைக்கு கூட்டம் நடக்கு, எது உபவாச கூட்டம் எங்க நடக்குது, விடுதலை பெருவிழா, அற்புத பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, சரியாவே என்ன பண்ண மாட்டாங்க, போஸ்ட் போட மாட்டேன்றாங்கப்பா. அவங்க நடத்துற மீட்டிங் தான், ஆனா அந்த பிரசங்கியார்கள், அந்த பாஸ்டர்மார்கள் சரியா அப்டேட் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு மீட்டிங் எங்க தெரியாம போயிருது. வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, அந்த வால் போஸ்டையும் பாதி கழுத என்ன பண்ணிருது, கிழிச்சிருது, டேட்டு தெரிய மாட்டேங்கி. நம்ம இனிமே என்ன பண்ணணும்? குற்றாலநாத அண்ணன் இந்து முன்னணியில மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அவரை ஃபாலோ பண்ணுவையா. அவரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுகமளிக்கும் திருவிழா, அற்புத பெருவிழா எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாப்ல? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் கூட்டம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத, இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க நடந்தாலும் சரி, திருநெல்வேலி மெயின்ல நடந்தாலும் சரி, திருநெல்வேலியில இருந்து 60 கிலோமீட்டருக்குள்ள தெசமலையில நடந்தாலும் குற்றாலநாத அண்ணன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக ஜெபிக்கணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? அன்று சவுலை பவுலாய் மாற்றிய ஆண்டவரே குற்றாலநாதன, அவர் ஏற்கனவே பவுல் தாங்க, ஏற்கனவே குற்றாலநாதன பவுலு. அப்புறம் என்ன சவுலு பவுலுன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு அவர் பவுலோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இன்டைரக்டா, டைரக்டா ஒரு காரியம், இன்டைரக்டா ஆக மொத்தம் எல்லாமே யாருக்காக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக. குற்றாலநாதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்துல இருக்கிற பவுல். அவர் என்னைக்கு சவுலா இருந்தாரு? சவுலை பவுலா மாட்டு மாண்டவரே ஜெபம் பண்ண வேண்டாம். அவர் எப்பவுமே பவுலுங்க. குற்றாலநாதனுக்காக என்ன பண்ணுவோம்? இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையா எடுத்து எங்கெங்க மீட்டிங் நடக்கு, திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் கிடையாது, அவர் மாநிலத்துக்கு இந்து முன்னணியில பொதுச் செயலாளர், மாநிலம் தமிழ்நாடு முழுசும் பட்டி தொட்டிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? எங்க கூட்டம் நடக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷ கூட்டம்ன்றத தெரியப்படுத்துற செயல் வீரர், செயலாளர், செயல்படுத்துற செயல் வீரர் அவர். சரியா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு இந்த மாதிரி அருமையான பவுலாகிய குற்றாலநாதனை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அன்னைக்கு பவுல் எப்படி சுவிசேஷ ஊழியம், பவுல் இல்லைன்னா பைபிளே இல்லை. பவுலோட வார்த்தைகள் தான் பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாடு முழுவதும். இந்த மாதிரி வேத வசனத்தை குற்றாலநாதன் என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். எங்களுக்கு சுவிசேஷம் இப்போதைக்கு அவரு ப்ரொமோஷன், இலவச விளம்பரத்தை, கிறிஸ்தவ எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதுன்றத விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காப்ல. அதே நேரத்துல அடுத்து என்ன பண்ணணும்? குற்றாலநாதன் அந்த மீட்டிங் நடத்துறாங்கல்ல, அற்புத பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, அபிஷேக ஏதோ ஒண்ணு, அவங்க அந்த பிரசங்கிமார்களோட மைக்க புடுங்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் தான் உங்கள் சகோ குற்றாலநாதன் பேசுகிறேன். என் அன்பின் பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள். குற்றாலநாதனாகிய நான் உங்களுக்கு வேத வசனத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற என்ன வசனத்தை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றால், என் அன்பின் பிரியமானவர்களே, இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு ஜெபியுங்கள்.
இன்று என்னோடு சேர்ந்து, குற்றாலநாதனாகிய என்னோடு சேர்ந்து இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன். அடுத்து சுகமளிக்கும் பெருவிழா. உங்கள் வியாதிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நான் உங்களை ஜெபிக்க சொல்கிறேன். குற்றாலநாதனாகிய நான் இயேசுவின் பவுல் ஐயா அப்படின்னுட்டு குற்றாலநாதனை பிரசங்கியாரா மாறணும்ட்டு என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோமா? ஆமென்.